என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் சார். இந்த வீடியோவில் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் மாடல் 1 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x + 2ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் ஏ ஈக்குவல் டு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 2x2 மேட்ரிக்ஸ் 2 1 5 2. ஃபைண்ட் எஃப் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 4x + 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 4x + 2ன்னு கொடுத்துட்டாங்களா. ஆனால் நம்ம கேட்குறது என்ன, ஏ வந்து எஃப் ஆஃப் ஏ கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, எக்ஸ் இருக்கிற இடத்த எல்லாமே ஃபஸ்ட் நம்ம வந்து ஏ வந்து கொடுக்கணும். சரிங்களா, இப்போ என்ன எழுதலாம், எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து 4x + 2. எஃப் ஆஃப் ஏனா எக்ஸ் இருக்கிற இடத்த எல்லாமே நம்ம என்ன கொடுக்கலாம், ஏ கொடுக்கலாம். ரீப்ளேஸ் எக்ஸ் பை ஏ. இப்போ 4 எக்ஸுக்கு பதில் ஏ கொடுத்தேன்னாகும் 4a + 2. மேட்ரிக்ஸில் எப்பயுமே வந்து வெறும் நம்பர் மட்டும் தனியாக வந்ததுன்னா அது கூட வந்து நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா, ஐங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ். இங்கே நம்ம வந்து 2 ரோ 2 காலம் இருக்கனால நம்ம 2/2 ஐடென்டி மேட்ரிக்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ 4a + 2i, இது இந்த இடம் வந்து மறக்கக்கூடாது, மறக்காமல் இந்த இடத்துல வந்து ஐ கொடுத்துக்கணும். ஏன்னா மேட்ரிக்ஸில் வெறும் நம்பர் மட்டும் வரும்போது நம்ம அதை வந்து அது கூட ஐடென்டி மேட்ரிக்ஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்னா, 4 இந்த ஏக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த மேட்ரிக்ஸ் இங்கே கொடுங்க, 2 1 5 2. இதுதான் ஏ மேட்ரிக்ஸ் கொண்டானது கொடுத்துட்டோம். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ்க்கு ப்ளஸ், அடுத்து 2 இருக்குங்களா, 2 கொடுத்துச்சு. அடுத்து ஐங்க இருக்குது பார்த்தீங்களா, ஐடென்டி மேட்ரிக்ஸ் என்ன, 1 0 0 1. அதாவது டயகனல் எலமெண்ட்ஸ் மட்டும் 1 இருக்கும், ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு என்ன இருக்கும், 0 இருக்கும். இது 2 ரோ 2 காலம் இருக்கனால 2 ரோ 2 காலம் இருக்கக்கூடிய ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம். சரிங்களா, இதுதான் வந்து என்ன ஐடென்டி மேட்ரிக்ஸ். இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த 4ஆல் எல்லா நம்பரையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம் இந்த மேட்ரிக்ஸில். புரியுதுங்களா, அப்போ 4 × 2 என்ன வரும், 4 × 2 வந்துன்னா 8. நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 4 × 1 வந்துன்னா 4, 4 × 5 4 × 5. அப்போ 4 × 5 எவ்வளவு, 20. 4 × 2 8. புரியுதுங்களா, அடுத்த ப்ளஸ் அதே மாதிரி இந்த 2ஆல் எல்லா நம்பரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 × 1 2, 2 × 0 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0, 2 × 0 0, 2 × 1 வந்து என்ன நம்மளுக்கு என்ன 2. புரியுதுங்களா, இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது 8, இங்கே என்ன இருக்குது 2. அப்போ 8 + 2 நம்மளுக்கு என்ன வரும் 10. இங்கே எங்கே பாருங்கள் 4 செகண்ட் எலமெண்ட் எடுத்தால் இங்கே செகண்ட் எலமெண்ட் 4 + 0 4. அடுத்து இங்கே பாருங்கள் 20, 20 + 0 20, 8 8 + 2 வந்து என்ன 10. இதுதான் நம்மளுக்கு என்னென்னா எஃப் ஆஃப் ஏ. புரியுதுங்களா, அப்போ எஃப் ஆஃப் ஏயோட ஆன்சர் என்ன, 10 4 20 10. இதுதான் வந்து கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நீங்கள் மறக்காமல் வந்து இந்த இடத்துல வந்துன்னா ஐ கொடுத்துக்கணும், நம்பர் மட்டும் தனியாக வரக்கூடிய இடத்துல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.